அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 16 ஜூன் 2026 செவ்வாய்க்கிழமை. ஆ தினமணில இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈரான், அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் இறுதி. ஜூன் 19 கையொப்பம். ட்ரம்ப் அறிவிப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நம்ம நேத்து பார்த்திருந்தோம். ஈரானும், அமெரிக்காவும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருந்தோம். அமைதி ஒப்பந்தம் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நடந்து ஆ அமைதி ஒப்பந்தம் வந்து இறுதியாயிருக்கு. அது வந்து ஜூன் 19 அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாரும் வந்து சைன் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கு பல ஆ நாடுகளும் வந்து வரவேற்பு குடுத்துருக்காங்க. இந்தியா உட்பட, சீனா, பாகிஸ்தான் எல்லாருமே. சரிங்களா? ஸோ இதில வந்து சில அம்சங்கள், ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா? ஆல்ரெடி ட்ரம்ப் சொன்ன அந்த கண்டிஷன்ஸோட ப்ளஸ் சில கண்டிஷன்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே. பார்ப்போம் இன்னும் என்ன மாரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆ கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். இதில ஒரு விஜய் அறிவிப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும். ஆ தொடக்கப்பள்ளி அதாவது 1 டூ 5 இருக்கு இல்லையா? தொடக்கப்பள்ளிகள்லாம் வந்து காலை உணவு திட்டத்த வந்து போன அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்து 2022 ஜூன் 2022 செப்டம்பர் 17 வந்து மதுரையில தொடங்கியிருப்பாங்க. ஓகே. அப்போதைய முதல்வரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில மதுரையில அந்த திட்டத்த தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? செப்டம்பர் 17, 2022 பெரியார் பர்த்டே அன்னைக்கு. ஓகே. ஆ அதுக்கு முன்னாடி அந்த அந்த அத தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில ஒரு இது கொண்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டு, அரசு இதழில அறிவிப்பு வெளியிட்டு, அப்புறம் சில பைலட் ப்ராஜெக்ட்ஸ் மாரி பண்ணியிருப்பாங்க. சென்னையில சில பைலட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த மாரிலாம் பண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு 2022ல கம்ப்ளீட்டா ஆ கார்ப்பரேஷன் ஸ்கூலு எல்லா ஸ்கூலுக்கும் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட அடுத்த வெர்ஷன் ஓகே அப்டேட்டட் வெர்ஷனா பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதாவது 1 டூ 5 இப்போ இருக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, கார்ப்பரேஷன் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸ்லயும். ப்ளஸ் இப்போ 6 டூ 8 இருப்பாங்க இல்லையா? 6த் டூ 8 அந்த படிக்கிற பசங்க வரைக்கும் காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் அரசு இதழில இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எப்ப செயல்படுத்த போறாங்க அப்டின்னா, வருகிற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆ இந்த திட்டத்த வந்து செயல்படுத்த போறாங்க. சரிங்களா? என்ன இடம் அது ஏதுன்னு சொல்லல. பட் இப்போதைக்கு பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு காலை உணவு திட்டம் செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டத்த தொடங்கி வைக்க போறாரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். சரிங்களா? ஓகே. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இத. ஓகே. நம்ம அதுக்கப்புறமும் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, நியூஸஸ்லாம் எதுவும் பெருசா இல்ல. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஸ்லோவாக்கியா இடையே 11 முக்கிய ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் கையொப்பம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை போய் இறங்குனாருன்னு சொல்லிட்டு, இல்லையா? பிரான்ஸ்ல நேத்து சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தா இருந்தது இல்லையா? இமானுவேல் மேக்ரானோட ஒரு சந்திப்பு. இப்ப அடுத்து அவர் அந்த பயணத்த முடிச்சுட்டு, இந்த பாரத் இன்னோவேட்ஸ் புரோகிராம முடிச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டா ஸ்லோவாக்கியா வந்திருக்காரு. ஓகே. ஆ ஸ்லோவாக்கியால பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியாவோட தலைநகர் பார்த்தீங்கன்னா, பிராட்டிஸ் பிராட்டிஸ்லாவா. ஓகே. பிராட்டிஸ்லாவா அந்த நாடு பேரு. ஸோ ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவோட தலைநகர் பிராட்டிஸ்லாவா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டு 11 முக்கிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. ஓகே. அதே மாரி நம்ம பார்த்திருந்தோம். இந்தியாவிலேருந்து வரக்கூடிய முதல் பிரதமர், ஒரு இந்திய பிரதமர் வந்து அங்க போன முதல் பிரதமர் வந்து மோடி அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 100வது வெளிநாட்டு பயணம். அவருடைய 100வது வெளிநாட்டு பயணமா ஸ்லோவாக்கியா இருந்திருக்கு. சரியா? பிரதமர் வந்து 2014ல பதவியேற்றிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பயணமா வந்து பூட்டான் போயிருப்பாரு. ஓகே. 2014ல பூட்டான் போயிருப்பாரு. 100வது வெளிநாடா வந்து ஸ்லோவாக்கியா போயிருக்காரு. சரிங்களா? அதே மாரி அந்த ஸ்லோவாக்கியா அரசாங்கம் மோடி அவர்களுக்கு ஒரு மிக உயரிய விருது குடுத்துருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா, சேம் தான் இவரு எங்க போனாலும் அந்த அவார்டு வந்து கண்டிப்பா குடுத்துருவாங்க. சரிங்களா? ஆ அந்த அவார்ட் பேர் பார்த்தீங்கன்னா, அவார்ட் ஆஃப் தி வைட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு அவார்ட். ஓகே. ஸோ இது வந்து வெளிநாட்டு அவங்க நாட்டுக்குடைய ஒரு உயரிய விருதா இத வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஜஸ்ட் என்ன விருது, என்ன இடம், எத்தனாவது பயணம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே. சரி. ஸோ இப்போ இத முடிச்சுட்டு அவர் வந்து G7 மாநாட்டுல பங்கேற்க மறுபடியும் வந்து வராரு. சரிங்களா?
உச்சி மாநாடு வந்து பிரான்ஸ்ல நடக்குது. எவான் எவான் நகர்ல. ஸோ அங்க வரப்போறாரு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இப்போ இந்திய கப்பல்கள் வந்து ஆ கடந்துட்டுருக்கு. ஓகே. கடைசியா ஒரு நியூஸ் இருந்தது. அத பார்த்து முடிச்சிடலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரருக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 48,00,000 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, ரீசென்ட்டா நம்ம பார்த்துருந்தோம். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு 51 பேருக்கு வந்து இந்த அவார்ட்ஸ வந்து குடுத்துருந்தாங்க. ஆ லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா நியூஸா? கீர்த்தி சக்ரா, ஆ ஷௌரிய சக்ரா, வீர் சக்ரா எல்லா அவார்டும் குடுத்துருந்தாங்கல்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சக்ரா விருது வந்து நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ராணுவ வீரர். ஓகே. அவர் பேர் பார்த்தீங்கன்னா, லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம். ஓகே. ஆ அவருக்கு வந்து ஒரு அவர் புரிந்த ஒரு அசாத்திய ஒரு வீரதீர செயலுக்காக பாராட்டி, அவருக்கு அந்த கீர்த்தி சக்ரா குடுத்துருந்தாங்க. இத இத வந்து நம்ம கொண்டாடணும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னும்போது, நம்மளுடைய தமிழக அரசாங்கம், முதல்வர் அவர்கள் அவங்கள அழைச்சு, தமிழக அரசு சார்பா ரூபாய் 48,00,000 ஒரு ஊக்கத்தொகைய அந்த ராணுவ வீரருக்கு குடுத்துருக்காங்க. சரியா? இவருக்கு ஏன் இந்த அவார்ட் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீர தீர செயல் புரிஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 2024 டிசம்பர்ல இந்தியாவுக்கும் அந்த காஷ்மீர்ல வந்து காஷ்மீர் குல்கம் பகுதியில ப பயங்கரவாதிகளோட ஒரு ஒரு இது நடந்திருக்கும். ஷூட் அவுட் நடந்திருக்கும். சரியா? அதுல வந்து இவருக்கு அடிபட்டிருக்கும். துப்பாக்கி துப்பாக்கி சூட்ல அடிபட்டிருக்கும். அந்த அடிபட்ட இதுவுலயும் வந்து அந்த நிலையிலும் வந்து தடுமாறாம அவரு வந்து ஆ பயங்கரவாதிகள வீழ்த்தியிருக்காரு. சரிங்களா? சுட்டுக் கொன்றுருக்காரு. ஸோ, இதனால அந்த வீர தீர செயலுக்காக தான் இவருக்கு அந்த கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? ஓகே. ஸோ, பேர் என்ன? எதுக்காக அவார்ட் குடுத்தாங்க? ஓகே. அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளை செய்தித்தாள் நியூஸ்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.